இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டில் இங்கே ஒரு அக்கா உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையான்றது எனக்கு தெரியல. இப்போ அந்த அக்கா கிட்ட பார்த்தீங்கன்னா காலுக்கு வந்து மணி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் இப்போ அந்த அக்கா கிட்ட போய் கேட்க போகிறேன். மேக்கப்புக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நான் போயிட்டு கேட்டுட்டு மேக்கப் போட போகிறேன். நீங்களே எங்கள் கூட வாங்க போய் பார்க்கலாம். அக்கா இது எவ்வளோக்கா? 100 ரூபாவா? ஓகே. சின்னது பெருசு எல்லாமே ஒரே ரேட் தானா? ஓகே ஓகே. சின்ன சைஸ் கொடுங்கக்கா குழந்தைங்களுக்கு. அதுவுமே ஒரே ரேட் தானா அக்கா? ஓகே அக்கா. இது வரைக்கும் நீங்கள் மேக்கப் எதுனா போட்டிருக்கீங்களா? மேக்கப் போட்டுங்களா? இல்லைக்கா, மேக்கப் போட்டது. உங்களுக்கு மேக்கப் போட்டுக்க இஷ்டமாக இருக்கா? ஆசை இருக்கா? சரி, எங்கள் கூட வரீங்களா? எங்களோட பார்லரில் போயிட்டு மேக்கப் போடலாம். சரிக்கா, வரீங்களா? வரக்கா. ஓகே, வரீங்களா? போகலாம். மேக்கப் பிடிக்குமா உங்களுக்கு? ரொம்ப பிடிக்கும்க்கா. இது வரைக்கும் உங்களுக்கு எப்பயாச்சும் போட்டிருக்கீங்களா இல்லை இந்த மாதிரி ஆசை? சின்ன வயசு ஆசைக்கா, மேக்கப் போட்டுக்கணும். ஓகே ஓகே. நான் பொண்ணு மாதிரி மேக்கப் போட்டு ஜாலியாக பார்க்கணும் எனக்கு ஆசை. ஓகே ஓகே. இன்னைக்கு போட்டுடலாமா? போகலாமா? அங்கே சொல்லுங்கள் போகலாமான்ட்டு. போகலாம்க்கா. போகலாமா? போகலாம். ஓகே. அவங்கள வந்து நம்ம ஷாப்புக்கு கூப்பிட்டுட்டு வந்துட்டோம். பிஃபோர் வந்து அவங்களோட ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணி உங்களுக்கு மேக் ஓவர் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். இவங்க வந்து த்ரெட்டிங், ஐப்ரோஸ் எதுவுமே பண்ணலை. ஹேர் வாஷ் ஃபஸ்ட்டு பண்ணிட்டோம். ஹேர் வாஷ் வந்து நல்லாவே பண்ணிவிட்டு ப்ளோ ட்ரை பண்ணிட்டோம். அவங்க பார்த்திங்கன்னா ஐப்ரோஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணாமல் தான் இருந்தாங்க. அவங்களுக்கு ஐப்ரோஸும் பண்ணிட்டோம். ஐப்ரோஸ் பண்ணிவிட்டு அவங்க ஃபேஸில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபேஸ் ஃபுல்லாகவே ஹேர் இருந்துச்சு. அது எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டோம். ஏன்னா இவங்க வந்து இதெல்லாம் பண்ணதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி பரவாயில்லக்கா, நாங்கள் பண்ணி விட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து பண்ணிட்டோம். பண்ணி முடிச்சிட்ட பிறகு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு த்ரெட்டிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஐப்ரோஸே அவ்வளோவா இல்லை, ரொம்ப தின்னாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு பரவாயில்லக்கா, இருக்கிறத நான் லைட்டாக வந்து எடுத்துடுறேன், நம்ம வந்து மேக்கப்பில் வந்து கவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு நான் ஐப்ரோஸும் பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா ஃபேஸில் வந்து நிறைய ஹேர்ஸ் இருந்துச்சு. சரி பவி என்ன பண்ணாங்க, ஃபேஸில் இருக்க ஹேர் எல்லாமே ரிமூவ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து மேக்கப் பண்ணும்போது அந்த ஹேர்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து ஹேர் நிறைய இருந்துச்சு அவங்க ஃபேஸில். சரி டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், மேக்கப் வந்து ஃப்ளாலெஸ்ஸாக இருக்காது அப்படின்றதுனால அவங்களோட ஃபேஸில் இருக்க ஹேர்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபேஸ் வந்து ரொம்பவே சூப்பர் ஆகிடுச்சு. எப்படி சொல்கிறதுனா அவங்க நான் இந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணது கிடையாது. பண்ணிக்கணும்னு ஆசை தான். எனக்கு வந்து ரொம்ப பயம். அது இல்லாமல் எங்ககிட்ட காசு இல்லை அப்படின்னு தான் சொன்னாங்க. இப்போது ஐப்ரோஸ்லாம் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் முடிச்சிட்ட பிறகு அவங்க ஃபேஸ் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ வந்து லென்ஸ் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லென்ஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் லுக்லேருந்து அவங்களுக்கு ஹேஷ் கலர் தான் நான் லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுவே அவங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. லென்ஸ் அவங்களோட கண் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருந்ததுனால லென்ஸ் வைக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து நான் வச்சுட்டேன். அக்கா அது வந்து எனக்கு பழக்கம் கிடையாதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் கொஞ்ச நேரம் கீழே பார்த்துட்டே இருங்க, நான் 2 கண்ணுமே லென்ஸ் வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கப்புறம் லென்ஸு அழகாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அவங்களுக்கு வந்து லென்ஸ் வச்சோடனே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் சரி ஒரு 2 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸில் சரி ஆகிடும்க்கா, பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். சரி நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணணுமே, அவங்களோட ஸ்கின்க்கு வந்து பார்த்திங்கன்னா டோனர் பண்ணால் தானே போஸ் எல்லாமே க்ளோஸ் ஆகும். அப்போ தான் நம்மளுக்கு மேக்கப்புக்குமே வந்து க்ளோ டானிக் யூஸ் பண்ணால் தானே கொஞ்சம் க்ளோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டோனர் யூஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கேஆர் ப்ரைமர். இது வந்து பார்த்திங்கன்னா மாய்ஸ்சரைசர் அண்ட் ப்ரைமர் ரெண்டுமே இருக்கும். அதனால் கேஆர் ப்ரைமரை யூஸ் பண்ணி அவங்க ஃபேஸ் ஃபுல்லாக நல்லாவே அப்ளை பண்ணி விட்டுடுறேன். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் போட ஸ்டார்ட் பண்ண உடனே அப்படியே ஹாப்பியாகவே இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கேஆர் ப்ரைமர் போட்டு ஃபுல்லாகவே ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் அவங்களோட ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆயிலி ஸ்கின்னாக இருந்துச்சு. ஏன்னா ஃபேஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அங்கங்கே பிம்பிள்ஸ், டார்க் மார்க்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸ்கின் வந்து ரொம்ப ஆயிலியாக இருந்துச்சுனால ஆயில் கண்ட்ரோல் பண்ணதுக்காக நான் என்ன பண்ணேன், ரீகோட்லேருந்து ப்ரைமர் யூஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஆயில் கண்ட்ரோலிங் ப்ரைமர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரீகோட் வந்து ஆயில் ஸ்கின்னாக இருக்கவங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ரான்லேருந்து பார்த்திங்கன்னா அவங்களோட டார்க் மார்க்கு அப்புறம் கண்ணுக்கிட்டலாம்
கொஞ்சம் கருப்பாக இருக்கு இல்லையா, அதெல்லாம் மறைக்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன், அவங்களோட ஸ்கின் கலர் கன்சீலரையும் ஆரஞ்சு கலரையும் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி அவங்களோட ஃபேஸ் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த டார்க்னஸ் எல்லாமே கவர் ஆகிடுச்சு, ரொம்பவே சூப்பர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அழகாக வந்து பிளெண்ட் பண்ணிட்டேன். அவங்களோட ஃபேஸில் நான் போட்ட ப்ராடக்ட் எல்லாத்தையுமே அழகாக பிளெண்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரெவர் 52லேருந்து 2 ஷேடு அவங்களோட கலரை விட கொஞ்சம் ஃபேரோ, நெக்ஸ்ட்டு வந்து அதை விட கொஞ்சம் டார்க் கலர் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி அவங்க ஃபேஸ் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிட்டேன். அப்போ தான் வந்து அவங்களுக்கு ஈவனான அவங்களோட ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரியான கரெக்டாக ஃபவுண்டேஷன் கிடைக்கும் அப்படின்றதுனால அப்படியே பிளெண்டர்லேயே வச்சு நான் அப்ளை பண்ணிட்டேன். ரொம்பவே சூப்பராக ஆகிடுச்சு. அழகாக வந்து பிளெண்ட் பண்ணி முடித்தோடனே அவங்களோட ஃபேஸ் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஃபிக்ஸ் ப்ரைமர் இருக்குது இல்லையா, அதை வந்து நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன் இது நான் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம ஃபவுண்டேஷன் முடித்த பிறகு இந்த ஸ்டெப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஃபவுண்டேஷன் பண்ணது எல்லாமே ஈவனாக வந்து ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும். லைட்டாக ஃபேன் வச்சும் ட்ரை பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரிலியோட ஃபேர் கன்சீலர் எடுத்து நான் வந்து கண்ணுக்கு கீழே, நோஸ்க்கு மேலே, மவுத்துக்கிட்ட எல்லாமே ஹைலைட்டர்ஸ் ஏரியாஸ் எல்லாமே வந்து அழகாக ஹைலைட் பண்ணிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்கின் டோனை விட 2 டோன் ஃபேராக இருக்கக்கூடிய லிக்யூடு கன்சீலர் எடுத்து நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நம்ம ஃபோட்டோ எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். அதனால அந்த மாதிரி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து கான்டோரிங்காக நான் யூஸ் பண்ணது வந்து சாஃப்ரான்லேருந்து பார்த்திங்கன்னா இல்லை டார்க் ஷேடு வரும் இல்லையா, அவங்க ஸ்கின் டோனை விட 2 ஷேடு வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்க மாதிரி இருக்குது இல்லையா, அதை எடுத்து நல்லா எங்கெல்லாம் நம்ம கான்டோர் பண்ணணுமோ அந்த இடத்துக்கு எல்லாமே ஃபுல்லாக கான்டோரிங் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம பிளெண்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த லுக் வைஸ் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இருந்திருக்கும் இப்போவும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அவங்களுக்கு இந்த ஸ்டெப் வரைக்குமே அவங்களுக்கு மேக்கப் வந்து நல்ல ஒரு மாற்றம் வந்து தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சியோட ஒயிட் பவுடர் இருக்கு இல்லையா, டிரான்ஸ்லூஷன் பவுடர் எடுத்து எங்கெல்லாம் நான் வந்து ஹைலைட் பண்ணியிருந்தேனோ அந்த இடத்துக்குலாம் வந்து நான் வந்து அந்த பவுடரை வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். இது எதுக்காக அப்படின்னா, நம்மளுக்கு ஐ மேக்கப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு டஸ்ட் பவுடராக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சியிலேருந்து ஐப்ரோ ஃபில் பண்ணுறதுக்காக ஐப்ரோ பவுடர்ஸ் வச்சு நான் வந்து டிஃபைன் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி அவங்களுக்கு சுத்தமாக ஐப்ரோஸே வந்து இல்லை, நான் தான் வந்து டிஃபைன் பண்ணேன். ஏன்னா அவங்க வந்து இது வரைக்கும் எதுவும் ஐப்ரோஸ்லாம் பண்ணதே கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரின்ட்டு அவங்க ஃபேஸ்க்கு எப்படி நல்லா இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஐப்ரோஸை வந்து ஃபில் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா ஐப்ரோஸ் தான் ரொம்ப மெயின் இல்லையா, அதனால் ஐப்ரோஸை வந்து அவங்க ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் அழகாக கொடுத்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்றத. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஐப்ரோஸை வந்து ஹைலைட் பண்ணிக்கணும் இல்லையா, எங்கேயாச்சும் லைட்டாக பிசுறு அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா, அதை வந்து என்ன பண்ணேன்னா நம்ம வந்து லைட் கலர் கன்சீலர் யூஸ் பண்ணோம் இல்லையா, அதை லைட்டாக ப்ரஷில் எடுத்து எங்கெல்லாம் பிசுறு இருக்கோ அதெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணிக்கிட்டேன். அப்போ தான் வந்து அந்த ஷார்ப்பான ஷேப் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றதுனால. நெக்ஸ்ட்டு ஐ மேக்கப் தான். ஐ மேக்கப் பார்த்திங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட்டு யூஸ் பண்ணோம் இல்லையா, அவங்களுக்கு வந்து லிக்யூட் கன்சீலர் அதையே வந்து ஐ கீழவும் நான் போட்டுட்டு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பவுடர் அதுக்கு மேலேயே அப்ளை பண்ணிட்டேன். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன ஐஷேடோ போடுறோமோ அது வந்து அழகாக அவங்களுக்கு வந்து இருக்கும். அதனால அந்த மாதிரி பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோல்டன் ஒயிட் இருக்க மாதிரி இருக்க ஒரு ஐஷேடோ எடுத்து கண்ணுக்கு வந்து இன்னர் கார்னரில் அப்ளை பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அவங்களோட saree கலர் இருக்கு இல்லையா, அதுவும் அதை விட டார்க் கலரும் லைட்டாக எடுத்து அவுட்டர் கார்னரில் வந்து அப்ளை பண்ணிட்டேன். இப்போ வந்து அவங்களோட saree கலர்ஸ் வந்து வந்துடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா லேஷஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப சின்னதாக இருந்தது இல்லையா, அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் கண்ணுக்கு வந்து லேஷஸ் வந்து பொருத்திட்டோம். அதுக்கு மேலே வந்து கண்ணை நல்லா லிப் பண்ணிவிட்டு கண்ணுக்கு மேலே வந்து நம்ம லைனர் போடுறத விட கண்ணுக்கு உள்ள
வாட்டர் லைன்ஸ் இருக்கு இல்லையா, அது அங்கே வந்து லைன்ஸ் போடும்போது பார்த்திங்கன்னா அவங்க கண் வந்து இன்னமும் அழகாக தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால அந்த மாதிரியும் நான் போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாட்டர் லைனில் லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து லைட்டாக அவங்க கண் ஓப்பன் பண்ணதுனால லைனர் வந்து மேலே ஒட்டிடுச்சு. சரி அதை ஏதாவது நம்ம மேட்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக பிளாக் கலர் எடுத்து இந்த கார்னர் லைட்டாக கொடுத்துட்டு அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாயிடுச்சு. லாஸ்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ப்னஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக இங்கே அந்த கண்ணுக்கு மட்டும் லைட்டாக ஷார்ப் கொடுத்துட்டேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க கண் இன்னும் அழகாயிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃபார்வர் 52லேருந்து நல்ல வாலி மஸ்காரா இருக்குது இல்லையா, அதை வச்சு நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த லேஷஸ் வந்து ரொம்ப அழகாக வால்யூமாக ஆயிடுச்சு. ரொம்பவே அழகாக இருந்துச்சு அவங்க கண் பார்க்கவே. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து ஒயிட் பவுடர் போட்டிருக்கோம். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து காம்பேக்ட் போட்டு ஃபுல்லாகவே நல்லா போட்டு விட்டுட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் கோல்டுலேருந்து ப்ளஷ் எடுத்து அப்ளை பண்ணிட்டேன். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹுடா பியூட்டிலேருந்து பார்த்திங்கன்னா ஹைலைட்டர் வந்து யூஸ் பண்ணிட்டேன். ஹைலைட்டர் யூஸ் பண்ணோடனையும் ப்ளஷ் யூஸ் பண்ணோடனே தான் அவங்க ஃபேஸே வந்து இன்னும் அழகாக ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு நான் வந்து எப்போவுமே வந்து ஹைலைட்டர் யூஸ் பண்ணும்போது செட்டிங் ஸ்ப்ரே இருக்குது இல்லையா, அதை வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளாஸி லுக் வந்து நம்மளுக்கு அழகாக இருக்கும். அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லிப்பு தான் ரொம்ப இன்னமும் முக்கியம் இல்லையா. லிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டார்க் ஷேட் எடுத்து ஃபுல்லாக நான் வந்து அவங்களுக்கு லிப்பு வந்து லைன் பண்ணிட்ட பிறகு பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் அவங்களோட லிப்பு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார வந்து லைட் கலரில் இருக்குது இல்லையா, அதை வந்து லைட் கலரை உள்ளே கொடுத்துட்டேன். இப்போ ரெண்டுமே மிக்ஸ் மேட்ச் பண்ணோடனே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு லிப் கலர் வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஏன்னா இவங்க கொஞ்சம் ஃபேராக இருக்கிறதுனால நம்ம லைட் கலர் போட்டாவே அவங்களுக்கு அழகாக இருக்கும் இல்லையா, அதனால் நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருந்தேன். இப்போ அவங்களுக்கு சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு மேலே வந்து சரி லிப்பு வந்து கொஞ்சம் இந்த சைடு அந்த சைடு கொஞ்சம் வெளியே வந்த மாதிரி இருந்தது இல்லையா, அதை வந்து லைட்டாக நான் கன்சீலர் வச்சு கரெக்ட் பண்ணிக்கிட்டேன். கரெக்ட் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா அவங்களோட லிப்பு இன்னும் கொஞ்சம் கிளாஸியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் லிப் க்ளாஸ் இருக்குது இல்லையா, அதை வச்சு அழகாக மேலே போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்மளோட மேக்கப்பை வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்காக பொட்டு வச்சுட்டு ப்ரைமர் இருக்கு இல்லையா, செட்டிங் ஸ்ப்ரே வச்சு மேக்கோடதை நல்லா செட் பண்ணிக்கிட்டேன். லாஸ்ட்டாக அதை வந்து ட்ரை பண்ணுறதுக்காக ஃபேன் வச்சு அழகாக கொஞ்ச நேரம் நல்லா ட்ரை பண்ணிட்ட பிறகு லாஸ்ட்டு ஃபைனல் லுக் அவங்களுக்கு வந்து அவுட்புட் எந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்றத நீங்களே பாருங்கள். நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். அவங்களுக்கு வந்து இந்த மேக்கப் ஃபினிஷ் பண்ணோடனே ரொம்ப ஹாப்பியாகிட்டாங்க. அவங்களுக்கு வந்து சரி இருங்க இன்னும் இருக்குது, இன்னும் ஹேர் டூலாம் பண்ணணும் இல்லையா, அப்புறம் ஹேர் டூலாம் பண்ணிவிட்டு பார்க்கலாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுங்கன்ட்டு 2 பேராக வந்து சீக்கிரமாக க்ரிம் பண்ணால் சீக்கிரமாக முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு நானும் பவி இந்த பக்கம் ஒருத்தர் அந்த பக்கம் ஒருத்தர் 2 பேருமே க்ரிம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா இவங்களுக்கு நம்ம வந்து போட போகிறது கொண்ட மாதிரி தான் போட போகிறோம். ஃப்ரண்ட்டில் மட்டும் வந்து ஃபுல்லிங் ஹேர் ஸ்டைல் பண்ணிவிட்டு பின்னாடி வந்து கொண்ட மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட்டில் வந்து நல்லா அழகாக க்ரிம் பண்ணி முடிச்சிட்டோன்னே ஃப்ரண்ட் பஃப் வந்து ஃபுல்லாக எடுத்துட்டேன். ஃபஸ்ட்லேயே வந்து சுட்டி நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சரி ஃப்ரண்ட் பஃப் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்ட்டிஷனுக்கான ஹேர் எல்லாமே நான் கையில் எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா லைட் வந்து பஃப் பண்ணிவிட்டு லைட்டாக அதையே வந்து ஃபுல் பண்ணிவிட்டு அவங்களோட ஃபேஸ் வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்றத. இந்த ஹேர் ஸ்டைல் வந்து அவங்களுக்கு ரொம்பவே சூட்டபுளாகவும் இருந்துச்சு, அழகாகவும் இருந்துச்சு. அவங்க வந்து அழகில் மயங்கி உட்காந்துட்ருக்காங்க. என்னால் எதுவுமே பேச முடியலக்கா, நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கூட சொல்ல முடியல, அவ்வளோ எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடியே பார்த்துட்ருக்காங்க அவங்க. நீங்கள் எதுனா பண்ணுங்கக்கா அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே நம்மளும் ஹேர் டூ பண்ணி முடிச்சாச்சு. நான் நல்லா அழகாக ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபுல்லிங் ஹேர் ஸ்டைல் ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிச்சு. லாஸ்ட்டாக வந்து பின் குத்திட்டு அவங்களோட ஹேர் வந்து லென்த்தாக இருந்துச்சு. சரி டைம் இல்லை அப்படின்றதுனால, இல்லைனா வேறு எதாவது ஹேர் ஸ்டைல் கண்டிப்பாக பண்ணியிருப்பேன். சரி டைம் ரொம்ப நைட்டு 7:30 8 o'clock மேலே ஆகிடுச்சு. சரின்ட்டு இதுக்கு மேலே ரொம்ப டைம் ஆகிடும் அப்படின்றதுனால சரி ஏதாவது ஒரு பன் ஹேர் ஸ்டைல் மாதிரி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி அவங்களோட ஹேர்
இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து சேர்த்து ஒரு கொண்டை மாதிரி போட்டு அதுக்கு மேலே வந்து இந்த கொண்டையை வச்சு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதுவுமே அவங்களோட ஃபேஸ்க்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஏன்னா டைம் இருந்தால் கண்டிப்பாக நான் வேறு ஏதாவது ஹேர் ஸ்டைல் அவங்களுக்கு நான் போட்டிருப்பேன். இதுவே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஹேர் டூலாம் ஃபினிஷ் பண்ண பிறகு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அவங்களோட ஃபேஸ் அப்படின்றத. அவங்களுக்கு வந்து ஜுவல்லரி எல்லாமே போட்டேன். சரி ஒயிட்டை விட இந்த மாதிரி அவங்களோட கோல்டு கலரே போட்டால் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோல்டு கலர் வந்து நான் போட்டுட்டேன். அவங்களுக்கு இந்த மாதிரி ஜுவல்லரிலாம் நான் போட்டதே இல்லைக்கா, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நானுமே வந்து சரி நம்ம கரெக்டாக வந்து ஒருத்தவங்களுக்கு தான் மேக்கப் போட்டுட்ருக்கோம், அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் நம்ம மேக்கப் போடும்போது அவங்க வந்து ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டே இருக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்குமே. இங்கே வந்து லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபோர்ஹெட் வந்து மறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இந்த ரொம்ப நேரம் ட்ரை பண்ணுறேன். இது வந்து காலி ஆகிடுச்சு போல் இருக்குது. நானும் இதை கவனிக்கவே இல்லை. ரொம்ப நேரம் ட்ரை பண்ணுறேன், இதிலேருந்து ஸ்ப்ரே வந்த பாடே இல்லை. சரி ஓகே விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்ச நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், கேர்ள்ஸ் ஹேர்ஸ் இருக்குது, கேர்ள்ஸ் ஃப்ரண்ட்டில் வந்து கேர்ள்ஸ் பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மினி கேர்ள்ஸ் இருக்குது இல்லையா, சரி அதை எடுத்து அழகாக ஃப்ரண்ட்டில் வந்து கேர்ள்ஸ் பண்ணி விடலாம் அந்த ஹேரை வந்து அப்படின்னு சொல்லிட்டு மினி கேர்ள்ஸ் வச்சு அழகாக வச்சு ஃப்ரண்ட்டில் வந்து கேர்ள்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா ஆக்டரே தோற்று போயிட்டாங்க இவங்கக்கிட்ட. அந்தளவுக்கு வந்து அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் லுக் வந்து அவ்வளோ அழகாக வந்துடுச்சு. அப்படியே பொம்மை சிலை மாதிரி ஆகிட்டாங்க இவங்க. அவங்க வந்து இப்போ மெய் மறந்து உட்காந்துட்ருக்காங்களாம் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. பாருங்கள் இப்போ வந்து லாஸ்ட்டு ஃபைனல் லுக். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நம்ம மேக்கப் போட்டு முடிச்சிட்டோம். அவங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம கேட்கலாம். மேக்கப் பிடிச்சிருக்கா அவங்களுக்கு? ரொம்ப பிடிச்சிருக்குதுக்கா. இது மாதிரி மேக்கப் நான் போட்டதே இல்லைக்கா. ரொம்ப அழகாக என்னால் நம்ப முடியல, நானே நீ இவ்வளோ அழகாக மேக்கப் போட்டது ரொம்ப தேங்க்ஸ்க்கா. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்குதுக்கா. நான் இந்த மாதிரி நானே எனக்கு தெரியல, அவ்வளோ அழகாக எனக்கு அவ்வளோ பொம்மை மாதிரி பண்ணி வச்சுக்கிறீங்க. சூப்பராக அழகாக இருக்குதுக்கா. அப்படியா? அப்போ உங்கள் ஹஸ்பண்ட் கூட இன்னொரு கல்யாணம் பண்ணிடலாமா? என் ஹஸ்பண்டே மயங்கிட்டாரு பார்த்து, அதே ஷாக் ஆகிட்டாரு. அந்த முகத்தை கொஞ்சம் காமிக்கலாமா? இவங்களோட ஹஸ்பண்ட் தான் இவர். ரசித்து இந்த வீடியோவே ஃபுல்லாக எடுத்ததே இவர் தான், அவங்க ஒய்ஃபுக்காக தான். இந்த வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பவி தான் வந்து ஃபுல்லாக நம்ம கூட இருந்து எல்லாமே ஹெல்ப் பண்ணி சூப்பராக பார்த்து எல்லா ஒர்க்குமே பண்ணாங்க. பவிக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி வந்து எந்த ஒரு ஸ்டாஃப்மே வந்து யாருமே முன் வந்து சரி நான் பண்ணுறேன், ஓகே அது என்னோடய ஒர்க்குக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னும் போது அது ஓகே. கூட இருந்து ஒருத்தவங்க அசிஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம். என் கூட இருந்து ஃபுல்லாகவே பவி வந்து சப்போர்ட் பண்ணி அழகாக நாங்கள் போயிட்டு பஸ் ஸ்டாண்டில் வீடியோ எடுத்ததுலேருந்து இவங்களுக்கு ஃபுல்லாக அசசரிஸ் எல்லாம் போடுறதுலேருந்து ஒர்க்கு ஃபுல்லாக என் கூட இருந்து எல்லாமே பவி பண்ணாங்க. பவிக்குமே நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு நல்லாவே பண்ணீங்க, ரொம்ப நன்றிங்க. ஃபுல் வீடியோவுமே இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே எடுத்ததே அவர் தான். ஏன்னா என் கூட இருந்தவங்க எல்லாருமே எங்களுக்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாகவே அவர் தான் எடுத்தார். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. உங்கள் ஒய்ஃபை நீங்கள் கூட்டிகிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு மேக்கப் பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குமா. ஒரு டைம் இப்படி பார்த்ததில்ல, கல்யாணத்தில் கூட இப்படி மேக்கப் போட்டதில்லை, ஆனால் நல்லா இருக்கு. ஓகே ஓகே, வெரி குட். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. நான் இது மாதிரி மேக்கப் போட்டு பார்த்ததில்ல, சிம்பிளாக தான் நான் இருப்பேன். ஏன்னா எங்ககிட்ட அவ்வளோ அமௌண்ட் இல்லை. இப்படி நான் நிறைய வாட்டி வருவேன் பியூட்டி பார்லரில். எனக்கு ரொம்ப ஆசை, ரொம்ப நாள் ஆசை பியூட்டி பார்லர் போய் மேக்கப் பண்ணணுன்னு ரொம்ப நாள் ஆசை. ஆனால் எங்ககிட்ட அவ்வளோ காசு இல்லை, நிறைய காசு செலவு ஆகுன்னு பயமாக இருந்து. ஆனால் அவ்வளோ நாங்கள் ரொம்ப இல்லாதப்பட்டேன் தான். அப்புறமா நீங்கள் வந்து இப்போ கூப்பிட்டு வந்து மேக்கப் பண்ணிவிடுது, ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்க்கா. தேங்க்யூ. ரொம்ப அழகாக க்யூட்டாக மேக்கப் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் போய் நிறைய பேர் வந்து இங்கே மேக்கப் பண்ணுங்கள், நல்லா இருப்பீங்க, நல்லா இருக்கும். நிஜமாகவே நான் என்னால் நம்ப முடியல, நானே இவ்வளோ அழகாக இருக்கிறேன்னு. அவ்வளோ அக்கா வந்து பொம்மை மாதிரி சிலை மாதிரி எனக்கு இவ்வளோ அழகாக பண்ணி விட்டது, ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ரொம்ப அழகாக நானே க்யூட்டாக இருக்கேன். இவங்கள பார்த்தீங்கன்னா நாங்கள் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தான் வந்து கேட்டோம், சரி மேக்கப் போட்டுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து ரொம்ப ஆர்வமாக சரிங்கக்கா வரேன், எனக்கு மேக்கப் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. சரி கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு நம்ம மேக்கப் பண்ணி பார்த்தோன்னே அவங்க பாருங்கள் மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க, எவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படின்றத எப்படி சொல்கிறது.
நிறைய பேர் நம்ம வந்து அமௌண்ட்டு அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன சின்ன ஆசை அவங்களுக்குலாம் இருக்கும் இல்லையா? என்ன மாதிரி மேக்கப் ஆர்டிஸ்ட் யாராச்சும் நிறைய மாடல்ஸ்லாம் கூப்பிட்டு போடுறீங்க, ஓகே. ஆனால் இது மாதிரி வந்து இவங்களுக்கு வந்து அமௌண்ட் இல்லாதனால பார்லர்லாம் வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இல்லையா? அவங்களுக்கு யாராவது உங்களால் முடிஞ்சது யாருக்காவது ஒருத்தராவது இவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு கூப்பிட்டு நீங்கள் கண்டிப்பாக மேக்கப் போடுங்க. அவங்களோட பிளஸ்ஸிங் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா நிறைய பேர் முகூர்த்த மேக்கப்பு அந்த மாதிரிலாம் நம்ம போய் கூட நிறைய பேர் அமௌண்ட்டு கொடுக்காம நம்மளை ஏமாற்றிருக்காங்க. அதெல்லாம் தவிர்த்து இவங்களுக்கு எவ்வளோ ஒரு ஆசை அப்படின்றத நம்ம மனசார அவங்க வந்து நம்மளை வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லையா? அந்த ஒரு வார்த்தையே நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்குது. கண்டிப்பாக என்னால் முடிஞ்சது வேறு யாருக்காச்சும் ஆசை இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வந்து முன் வந்து எனக்கு போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, எங்களால் அமௌண்ட்டு பே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட திருமண நிகழ்ச்சிக்கு கண்டிப்பாக நான் ஃப்ரீயாகவே உங்களுக்கு நான் மேக்கப் பண்ணி விடுறேன். ஏன்னா வந்து என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப்பு. நீங்கள் வந்து மண்டபம் அந்த மாதிரி வைக்கிறாங்க இல்லையா? கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் யாருக்குமே ஃப்ரீயாக பண்ண மாட்டோம். ரொம்பவே ஏழ்மையான ஃபேமிலியில் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு ஒரு கோவிலில் கல்யாணம் பண்ணுறாங்க, எங்களுக்கு வந்து முகூர்த்தத்துக்கு வந்து அமௌண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணுறாங்க இல்லையா? ஆனால் மேக்கப் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ஆசை இல்லைக்கா, நீங்கள் வந்து எனக்கு பண்ணி விடுங்க, ஆனால் ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு இருக்கும் ஆசை. அது வெளியே சொல்லாமல் இருப்பாங்க. அந்த மாதிரி யாராவது இருந்தால் கண்டிப்பாக நம்ம 5 பியூட்டி அகாடமி நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் ஃப்ரீயாகவே மேக்கப் பண்ணி விடுறேன். உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம். இது மாதிரி நல்ல நல்ல மனசு, பெரிய மனசு நான் எங்கே பார்த்ததில்ல. யாரும் அங்கங்கே நல்லா இருந்ததா போதுன்னு நினைப்பாங்க. அக்கா எனக்கு இது மாதிரி பண்ணிவிட்டது ரொம்ப ரொம்ப நன்றிக்கா. உங்கள் மாதிரி மனசு யாருக்கு இல்லைக்கா, ரொம்ப நன்றிக்கா. தேங்க்யூ. நம்ம காசு பணம்லாம் இவங்களுக்கு கொடுக்கல, அந்த ஒரு சின்ன ஆசை. ஏன்னா இவங்க வந்து டெய்லியுமே சம்பாதிச்சிட்ருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு அதெல்லாம் வந்து பெருசாக இல்லை. ஏன்னா இந்த ஒரு மேக்கப் போட்டதுனால அவங்களோட மனசுக்கு எவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் அப்படின்றத நீங்களே பாருங்கள். அவங்க வீட்டுக்காருக்கு அவங்க ஒய்ஃபுக்கு போட்டதுனால எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா? ஒரு வீடியோ எடுக்கும்போது என் ஒய்ஃபை நான் இப்படி பார்த்ததே இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கே தெரியும். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.